ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல் சுஜினா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஜவ்வரிசி தோசை ரெசிபி தாங்க. வாங்க பார்த்தலாம். அதுக்கு நான் 1 கப் ஜவ்வரிசியை நல்லா ஊற வச்சு அரைச்சி எடுத்துக்க போகிறேன். 4லேருந்து 5 மணி நேரம் ஊற வச்சுருக்கேங்க. அதை நல்லா அரைச்சி மாவு பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. அது கூடவே உப்பு சேர்த்துருக்கேன். தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கலக்கி விட்டுடலாம். கலக்கும் போதே உங்களுக்கு மாவு பதம் நல்லாவே தெரியுது இல்லையா? இது எப்படின்னா, நீங்கள் எவ்வளோ தண்ணி விட்டாலுமே இது நம்ம அடை பதத்துக்கு தான் வரும். ஏன்னா இது மரவள்ளிக்கிழங்குலேருந்து தயாரிக்கப்பட்டது தான் ஜவ்வரிசி. இது கூடவே நான் 1 கப் பொடியாக நறுக்கின வெங்காயம், 1 கப் கொத்தமல்லி, கொஞ்சோண்டு பெருங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகுத்தூள் போட்டு நல்லா கலரி விட போகிறேன். நீங்கள் வெங்காயம் வேண்டாம் அப்படின்னா அதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். கூடவே கருவேப்பிலை லீவ்ஸ் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மாவு கெட்டியாக மாறிடுச்சு இல்லையா? இப்போ நம்ம தண்ணி விட்டு நல்லா இதை கலக்கிக்கலாம். பார்த்தீங்கன்னா நான் 1லேருந்து 1.5 லிட்டர் தண்ணி ஆட் பண்ணி நல்லா கரைச்சிக்க போகிறேன். நம்ம ரவா தோசைக்கு எப்படி குத்துவோமோ அந்த லெவலுக்கு இருந்தால் போதும் மாவு. அது இன்னும் கொஞ்ச நாளைக்கு கழிச்சு நீங்கள் வச்சுட்டு பார்த்துட்டிங்கன்னா இது நம்ம கெட்டியான பதத்துக்கு மாறிடும். ஏன்னா மரவள்ளிக்கிழங்கு நிறைய தண்ணி உறிஞ்சக்கூடியது. அது மாவாக அரைக்கும் போது இன்னும் கொஞ்சம் நிறைய ஜவ்வரிசி தண்ணி இழுக்கக்கூடியது. ஸோ அதுலேருந்து இது வந்ததுனால நம்மளுக்கு சொல்லவே வேண்டாம், நம்ம தண்ணி அதிகமாக ஆட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஆட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு கப் தேங்காய் இருக்குது, அதையும் போட்டு நல்லா கலந்து விட்டுருக்கிறேன். இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு. நம்ம வானல் போட்டுக்கலாம். அது நல்லா காயட்டும். காஞ்சோடனே 1லேருந்து 1.5 கரண்டி மாவு எடுத்து நம்ம தோசை குத்துற மாதிரியே குத்திக்கலாம். ஆனால் இது அடை பதத்துக்கு குத்துனீங்கன்னா இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நல்லா இலகி போய் சூப்பராக இருக்கும். இது வாயில் வச்சோடனே சட்டுன்னு கரையக்கூடிய டிஷ்ஷு. குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப ஆப்டான டிஷ்ஷாக இருக்கும். இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனோடனே திருப்பி போட்டோன்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ எம்மியான கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா? இது டிரான்ஸ்பரண்ட்டாக இருங்க. தோசைக்கு நம்ம எடுத்து வச்சு 5 நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அப்படியே கிளாஸ் டைப் ஆகிடும். சூப்பராக இருக்கும். இது நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல்.